5 ஆண்டுகள்ல திமுக செஞ்ச சாதனை என்னன்னு நீங்க கேக்குறது நியாயம்தான். ஆனா யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைய திமுக அரசு நிகழ்த்தி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, தமிழ்நாட்டை கடன்ல தத்தளிக்க விட்டதுதான் அந்த இமாலய சாதனை. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு முட்டை போஸ்டர் அடிச்ச கையோட மக்களுக்கு நாமத்தையும் போட்டிருக்கு திமுக அரசு. விளைவு நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலும் 1.27 லட்சம் கடன். 2021-22ல 5.70 லட்சம் கோடியாக இருந்த கடன் 2026-27 நிதியாண்டுல 10.62 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. என்ன ஒரு அபரிமிதமான வளர்ச்சி! ஒருவேளை இதுதான் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன இரட்டை இலக்க வளர்ச்சியோ? அப்படி பார்த்தாலும் இது ரெட்டிப்பான வளர்ச்சியாச்சே. சொன்னதுக்கும் மேலேயே செஞ்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் சிஎம் சார். திமுக வெளியிட்ட பட்ஜெட் அறிக்கை படி பார்த்தா அரசு 100 ரூபாய் செலவு செய்யுதுன்னா அதுல 10 ரூபாய கடனை திருப்பி செலுத்துறதுக்கும் 15 ரூபாய வாங்கின கடனுக்கான வட்டியை கட்டுறதுக்கு மட்டுமே செலவாகுது. இதுதான் நிர்வாக திறனற்ற திமுக அரசின் நிலை. வருவாய் பற்றாக்குறையை குறைப்போம், வருவாயை கணிசமா உயர்த்துவோம்னு 2021 தேர்தல் அறிக்கையில சொன்ன அதே பொய்ய ஆண்டுதோறும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வருவாய் பற்றாக்குறை மட்டும் குறையவே இல்லை, அதிகரிச்சதுதான் மிச்சம். கடன் வாங்குவதுல சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி விளம்பரம் பண்ணுவோமா முதல்வரே? 2025-26ல 2.20 லட்சம் கோடியாக இருந்த வரி வருவாய் இப்போ 14,355 கோடி குறைஞ்சு 2.06 லட்சம் கோடியாக இருக்கு. திமுக அரசு செஞ்ச மூலதன செலவு, அதாவது மாநிலத்தோட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்குவதற்கும் மேம்படுத்துவதற்குமான செலவு 51,443 கோடி. ஆனா வாங்கின கடனோ 1.84 லட்சம் கோடி. இப்படி 3 மடங்கு அதிகமா கடன் வாங்கி என்னதாயா செஞ்சீங்க? நிதி மேலாண்மையில திமுக எந்த அளவுக்கு கில்லினா புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கிறாங்க. ஆக மொத்தம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகள்ல கடன் வாங்கினதை தவிர வேற எந்த சாதனையும் செய்யல. இதுதான் மேடைக்கு மேல ஸ்டாலின் சொன்ன சொல்லாததையும் செய்வோம், நல்லாவே செஞ்சிட்டீங்க. இந்த மொத்த பட்ஜெட்லயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுதான் திமுக வாசிக்கிற கடைசி பட்ஜெட்.